السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين: ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا. ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. صدق الله العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தனது கருணையால் நம்மை எல்லாம் இந்த புனிதமிகு ஜும்மாவிற்கு அழைத்து வந்து அல்லாஹ்வை தொழுவதற்கும் அவனிடத்திலே அழுவதற்கும் அவனை ஞாபகம் செய்வதற்கும் பாக்கியம் தந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பு ஓதி காட்டிய குர்ஆனுடைய இறை வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான்: வமன் யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி மின் தக்கரின் அவ் உன்சா. உங்களிலே ஆண்களோ பெண்களோ யார் நற்காரியங்கள் செய்து வருகிறார்களோ, வஹுவ முஃமினுன், அவர்களோ ஈமான் கொண்டிருக்கும் நிலையிலே, ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத, அவர்கள்தான் சுவனத்தில் நுழைவார்கள், வலா யுதுலமூன நகீரா, அணுவளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று கூறுகிறார். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: ஒமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன். தீனால் மிகச் சிறந்தவன் யார்? எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு முன்னால் அடிபணிந்தான், அவனோ முஹ்சினாக இருக்கும் நிலையிலே. வத்தபஅ மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றினான், அல்லாஹ்வின் பக்கம் தன்னை முற்றிலும் சார்ந்த நிலையிலே. வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேசராக, பிரியத்துக்குரியவராக, தன் காதலராக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆக்கி கொண்டான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்லுகிறார். கண்ணிமிகுந்த பெரியோர்களே, இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நம்மை ஒவ்வொரு படித்தரமாக எப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதை, ஒரு மூமின் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தெளிவுபடுத்தி கூறுகிறான். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே மூமினுடைய படித்தரங்களை சொல்லுகிற பொழுது இஸ்லாம், ஈமான், இஹ்சான், அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹனீஃப், அடுத்து ஹலீல் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வரிசையாக ஒரு மூமினுடைய படித்தரங்களை அல்லாஹ் தஆலா கூட்டி சொல்கிறான். அல்லாஹ் கவனிங்க, இன்றைக்கி நம்மிடத்திலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? முஸ்லீமாக இருக்கிறோமா? மூமினாக இருக்கிறோமா? முஹ்சினாக இருக்கிறோமா? ஹனீஃபாக இருக்கிறோமா? ஹலீலாக இருக்கிறோமா?
எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி இருக்கிறோம், எந்த அந்தஸ்திலே இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பர்களே, பொதுவாக நாம் இன்று நம்மிடத்திலே உலக வாழ்க்கையிலே எப்படி நாம் முன்னேற வேண்டும், உலக வாழ்க்கையில் எந்த அந்தஸ்திலிருந்து எந்த அந்தஸ்துக்கு மனுஷன் வருகிறான், எவ்வளவு முன்னேறுகிறான் என்பதை நோட்டமிட்டு பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இங்கே சாதாரணமாக இருந்தார், வெளிநாடு போனார், நல்லா சம்பாதிச்சார், இடம் வாங்கினார், வீடு கட்டினார், அடுத்து இன்னொரு வீடு கட்டுகிறார், பங்களா வாங்கினார், கார் வாங்கினார், பெரிய பேங்க்கில் நிறையா வச்சுருக்கிறார், நல்ல மனுஷன் முன்னேறிட்டே வராருப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதர் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறார், இன்னும் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறார், வாடகை வீட்டில் இருக்கிறார், சொந்தமாக வீடு இல்லை, வாசல் இல்லை, மனைவிக்கு நகை நட்டு செஞ்சு போடலை. என்ன சொல்கிற, 40 வருஷம் போய் என்னப்பா பண்ணார் அவர், ஒன்றும் ஒரு பைசா கையில் காசு சேர்க்கலப்பா, ஒரு முன்னேற்றமே இல்லைப்பா வாழ்க்கையில் என்று சொல்கிறோம். இப்போ அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளானான், என்ன கையில் காசு வந்துச்சு, அவனுக்கு வீடு வாசல் என்ன வந்துச்சு, பணம் காசு என்ன வந்துச்சு, நகை நட்டு என்ன வாங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோமே ஒழிய, நம்முடைய தீன் எந்த அளவுக்கு முன்னேறிச்சு, நம்முடைய மார்க்கம் எந்த அளவுக்கு முன்னேறிச்சு, இப்போ தீனில் எந்த அந்தஸ்தில் நாம் இருக்கிறோம், கொஞ்சம் கூட நம்ம சிந்தனையே இல்லை. இப்போ அன்பர்களே, எப்படி மற்ற சமுதாய மக்கள் வாழ்கிறார்களோ, எப்படி மற்ற சமுதாய மக்கள் அவர்களும் சம்பாதிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள், மூத்தா போகிறார்கள், கல்யாணம் முடிக்கிறாங்க, பிள்ளை பார்க்குறாங்க, அவங்களும் மூத்தா போயிடுறாங்க. இப்போ நாமும் என்ன விளங்கிட்டோம், நாமும் சம்பாதிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், மனைவி திருமணம் செய்ய வேண்டும், குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், வீடு வாசல் கட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தால் மூத்தா போய் விட வேண்டும். இதுதான் நம்ம சிந்தனையில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கு. அன்பர்களே, நாம் மார்க்கத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறோம், எந்த அந்தஸ்திலே நம்ம வாழ்க்கைக்கு போயிட்டுருக்கு, எப்படி துனியாவில் முன்னேற்றத்தை பார்க்கிறோமோ அது மாதிரி தீனிலே நம்முடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு பார்க்குறோமா? பாருங்கள், ஒரு தீன்தாரியுடைய அந்தஸ்து இந்த 2 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா 5 அந்தஸ்து சொல்கிறான். முஸ்லீமாக இருப்பார், மூமினாக இருப்பார், முஹ்சினாக இருப்பார், ஹனீஃபாக இருப்பார், ஹலீலாக இருப்பார். 5 செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, இந்த 5 செய்தியில் ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக நம்ம தெரியணும். அந்த 5 விஷயங்களில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், மார்க்கத்தில் எந்த அளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதையும் அறிய வேண்டும். அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான் அதையும் விளங்க வேண்டும். ஒவ்வொரு அந்தஸ்தை அடைந்தால் அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன மதிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் இடத்துல என்ன உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது அதையும் விளங்க வேண்டும். இந்த குறுகிய ஒரு 25 நிமிடம் ஜும்மா பயானிலே நான் உங்களிடத்தில் இந்த விஷயங்களை விரிவான முறையில் விளக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் நேரங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தால், நீங்களும் நேரம் கொடுத்தால் உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை வரை இந்த ஊரில் இருப்போம். அல்லாஹ் தஆலா நாடுவானே ஆனால் யாருக்கு உங்களில் ஆர்வம் இருக்கிறதோ வாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு நிலையையும் விளக்கி நான் சொல்லுகிறேன். முதலிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 5 நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், மன் அமில சாலிஹம் மின்கும் மின் ذكرٍ أو أنثى وأولئك مع الذين أنعم الله عليهم. அந்த ஆயத்துனா ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. யார் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு 4 விதமான அந்தஸ்துகளை சொல்கிறான். ஒன்று நபிமார்களுடைய அந்தஸ்து, 2வது சித்தியீன்களுடைய அந்தஸ்து, 3வது அல்லாஹ் தஆலா ஷுஹதாக்களுடைய அந்தஸ்து, 4வது சாலிஹீன்களுடைய அந்தஸ்து. இந்த 4 படித்திரங்களில் அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இப்போ 4 படித்திரங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்கிறான். இப்போ மனிதனுடைய அந்தஸ்து உயர்ந்து முதல்ல சாலிஹுடைய அந்தஸ்தை அடைவான். சாலிஹ் என்றால் யார்? தன்னுடைய வெளி செயல்பாடுகளை
அல்லாஹ் ஜல்லஷானு தாலா விரும்பியவாறு ஆக்கி கொண்டான். அல்லாஹ் தடுத்த அனைத்து காரியங்களையும் விட்டு ஒதுங்கி கொண்டான். அல்லாஹ் தாலா ஏவிய அனைத்து காரியங்களையும் செய்கிறான். தொழுகை, வணக்க, வழிபாடு, இபாதத், நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு இவற்றையெல்லாம் கடைபிடிக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா தடுத்த காரியங்களை இவை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா எதை சொன்னானோ, மது அருந்துதல், விபச்சாரம் செய்தல், வட்டி வாங்குதல், பிறருக்கு அநீதி செய்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் எவற்றையெல்லாம் அல்லாஹ் சொன்னானோ அவற்றையெல்லாம் பேணி நடந்து கொண்டான். அவாவின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா அவர் முஷ்டபஹாத் சே பச்னா என்று சொல்வார். சந்தேகமான காரியங்களை விட்டும் விலகி கொண்டான். அல்லாஹ் எதை சந்தேகமான காரியங்கள் என்று நாம் பார்க்கிறோமோ, இது கூடுமா கூடாதா என்று சந்தேகம் வருகிறதோ அதை விட்டு விலகி கொண்டான். இவர்களை அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் சொல்கிறான். சாலிஹீன் இதை விட இன்னும் அந்தஸ்து மேலே போகுது. அவர் யாருங்க? தன்னுடைய கல்பில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே நன்மை தரக்கூடியவனாக, தீமை தரக்கூடியவனாக விளங்கக்கூடாது. அவர் கல்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கல்பிலே அவர் மஹ்லூக் அல்லாஹ் அல்லாத மற்ற சிருஷ்டிகளை தன்தானே நன்மை செய்யக்கூடியதாக, தன்தானே தீமை செய்யக்கூடியதாக விளங்கக்கூடாது. இந்த நிலைக்கு அவர் அடைந்து விட்டாரேயானால் அவர் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிறான். அன்பர் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய மனசில் கசடுகள், பிறர் மீதான வருத்தங்கள், கோபதாபங்கள், பொறாமைகள் என்ன மனசுக்குள்ளே எத்தனை வியாதி இருக்கிறதோ, இந்த எல்லா வியாதிக்கும் காரணம் என்ன என்றால் அல்லாஹ் அல்லாத மற்ற சிருஷ்டிகளும் நமக்கு சுயமே தன்தானே நன்மையும் தரும் தீமையும் தரும் என்ற எண்ணம் நமக்குள் இருப்பதனால அடுத்தவங்க மேலே கோபம் வருது. இவன் தாங்க அந்த மாதிரி செஞ்சது, அவரு கூட தர்றதுன்னு ரெடி ஆகிட்டாருங்க. இவன் போய் என்ன சொன்னான்னு தெரியல, அதோடு தரமாட்டேன்னு சொல்றாரு. கெடுத்ததே இவன் தாங்க. இவன் மேலே வருத்தம் ஏன் வருது? அப்போ நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாவை தவிர அணுவளவு தீமையோ நன்மையோ யாரும் செய்ய முடியாது என்று சொன்ன பின்னால் நமக்கு நன்மை கொடுத்தால் இவன் தான் கொடுத்தாரு, மச்சான் கொடுத்தாரு, மாமன் கொடுத்தாரு, சின்னத்தா கொடுத்தாரு, பெரியத்தா கொடுத்தாரு என்று அவர்கள் மேல் சொல்லுவதும், நமக்கு ஒரு தீமை ஏற்பட்டால் இவனால் தான் நடந்துச்சு, அவனால் தான் நடந்துச்சு, அவர் தான் கெடுத்தாரு, இவர் தான் அந்த மாதிரி சொன்னது, அவர் தான் அந்த மாதிரி பேசுனது என்று பிறர் மேல் கோபப்படுவது, வருத்தப்படுவது, பேசாமல் இருப்பது, பொறாமைப்படுவது, அவர் எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பது, பழிவாங்க நினைப்பது, இது எல்லாம் நம் மனதுடைய வியாதிகள் என்பர்கள். எப்படி உடலுக்கு அல்லாஹ் தஆலா சில ஏவல் விலக்கல்களை கொடுத்திருக்கிறானோ, நம் மனதுக்கும் அல்லாஹ் தஆலா ஏவல் விலக்கல்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உள்ளத்துக்கும் சில கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்கிறான். லா யஸ்கர் கௌமும் மின் கௌம் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். பாருங்க, அல்லாஹ் வெளிரங்க உடலுக்கு தொழுகுங்கன்னு சொன்னான், உள்ரங்கத்துக்கு கல்புக்கும் சில உத்தரவு அல்லாஹ் எடுக்கிறான். அது என்ன உத்தரவு? ஒருவர் இன்னொருத்தரை மட்டமாக கருதாதீங்க. யாரும் யாரை பார்த்தோம் உங்களிடத்திலே ஒன்று இருக்கிறது அவர்கிட்ட ஒன்று இல்லைங்கிறதுக்காண்டி அவர் கேவலமாக நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இன்றைக்கி மாடி வீடு இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், ஒருத்தர் இல்லாமல் இருக்கார், அவன் என்னங்க சாதாரண ஒரு ஆள், ஊர்லேயே ஒரு அற்பமான ஆள், மட்டமாக நினைக்காத யாரையுமே. இன்றைக்கி ஒன்று ஒரு கல்வி இருக்கலாம், பெரிய டிகிரி வாங்கியிருக்கலாம், அவன் ஒன்றும் படிக்கல, அவனை பார்த்து மட்டமாக நினைக்காத. இன்றைக்கி ஒன்று அதிகாரம் இருக்கலாம், அவன் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், அவனை பார்த்து கேவலமாக நினைக்காத. யாரை பார்த்தும் ஒருவனை நீ மனதிலே உன்னை விட மட்டமாக யாரையுமே நினைக்காத. நண்பர்களே, இந்த ஒத்த ஊரிலே அவன்தான் மட்டமான் என்று யாரையுமே நீ சொல்லாத. இன்னும் சொல்ல போனால் இந்த மொத்த ஊரிலே உன்னை யாரை விடவும் உன்னை மேலாக நினைத்து கொள்ளாது. எப்படி நினைக்கிறோம் மனசில்? இந்த ஊரிலேயே யா அல்லாஹ் மிகப்பெரிய பாவி நான் தான் ரப்பே, இந்த ஊரிலேயே ரப்பே, இந்த உலகத்திலேயே ரப்பே, என்னை விட மாபாவி தீபாவி யாரும் கிடையாது ரப்பே, நீ மன்னிச்சு கருணை காட்டினா நான் தப்பிச்சேன், இல்லைன்னா என் கதி என்ன ஆகும் தெரியலையே ரப்பே என்று உன்னை தாழ்வாக கருதிக்கொள். நீ யாரும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உன்னை விட மட்டமாக நினைக்காதே. அசாயக்கூன கைரம், உனக்கு என்ன தெரியும்? உன்னை விட அவர் எத்தனையோ அந்தஸ்தில் மேலே இருக்கலாம், உன்னை விட அவர் எத்தனையோ விஷயங்களில் மேலே இருக்கலாம், அல்லா இடத்துல அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் மேலே இருக்கலாம். அவரை பற்றி கீழாக நினைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொருத்தனை பற்றி மட்டமாக நினைக்க, வலா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மட்டமாக கருத வேண்டாம், அல்லாஹ் இடத்துல இவர்களை விட அவர் உயர்வாக இருக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, இவர்கள் 5000 ரூபா மதிப்புள்ள சேலை கட்டி இருக்கிறார்கள், ஒரு பெண்மணி 500 ரூபா மதிப்புள்ள சேலை கட்டி இருக்கலாம். இலக்காரமாக பார்த்துக்கிட்டு கடைசியில் போய் உட்காரு,
ஆரம்பத்தில் மொதல் பந்தியில் உட்காந்துட்டியா நீ அப்படிங்கிறது. இவர்கள் 10, 20, 100 பவுன் நகை போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா அப்பாவும் கையில் எல்லாமே கவரிங் போட்டிருக்குது. அழைச்சா வந்துடுறது. எந்த வீட்டில் கல்யாணம் முதல்ல வந்து நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு வேறு மட்டமாக பேசுறது அவங்கள. நண்பர்களே, நீ இந்த மாதிரி காசு பணங்களை வைத்தும் நகை நட்டுகளை வைத்தும் தான் ஒரு பெண்ணுடைய கண்ணியம் அல்ல இருக்கிறது என்று சொன்னால், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்துடைய தலைவி வாழ்நாள தங்க நகை போட்டதே இல்லைங்களேங்க. அவங்க போட்டதெல்லாம் நீங்கள் போட்ட மாதிரி கவரிங் நகை கூட கிடையாதுங்க. விளைஞ்சுங்களா? இந்த காலத்தில் பிளாஸ்டிக் வளையல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த காலத்தில் விற்கப்பட்ட மிக மிக மட்டமான வளையல் தான் அவங்க கையில் போட்டிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய அத்தனை பேருக்கும் தலைவியாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக்கிறான். நீ யாரை போய் மட்டமாக நினைக்கிற? காசு பணத்தை வச்சா அல்லாஹ் இடத்துல உயர்வு மதிப்பு, இல்லை அதிகாரத்தை வச்சா அல்லாஹ்ட்ட உயர்வு மதிப்பு, வீடு வாசலை வச்சா அல்லாஹ்ட்ட உயர்வு மதிப்பு, எதை வச்சு நீ யாரை மட்டமாக நினைக்கிற? இன்னும் சொல்ல போனால் விளங்கிங்க, வாசல்ல நிற்கிற ஒரு பிச்சைக்காரனை கூட உன்னை விட மட்டமாக நினைக்காத. பார்த்தா வாமா இந்தம்மா நல்ல ரெண்டு ஒன்றால் கொடுக்க முடிஞ்சா நீ கொடு, இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து கொடுப்போமான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வந்துட்டீங்க, காலங்காத்தால் ஆயிடக்கூடாது, விடிஞ்சதோடு சட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. போமா போமா மட்டமாக பேசாது. அல்லாஹ் சொல்கிறான், ஓ கௌலும் மஅரூஃபுன் ஓ மஃபிரத்துன் கைரும் மின் சதகத்தை யத்பவுஹா அதா. ஒரு மனுஷனுக்கு காசோ பணமோ 2 ரூபா 4 ரூபா கொடுத்துட்டு அவனை மட்டத்தரமா மனசு வருத்தப்படுற மாதிரி நீ பேசுறியே, அது மகா கெட்டது. அதுக்கு பேசாம நீ காசு கொடுக்காம அடுத்த வீட்டுக்கு போமான்னு கண்ணியமா சொல்லி அமிச்சிரு, மரியாதையா சொல்லி அமிச்சிரு. கௌலும் மஅரூஃபுன் ஓ மஃபிரத்துன். மஅரூஃபான நல்ல வார்த்தைகளை பேசி நீ போமா இப்போதைக்கு செல்ற இல்லை, நல்ல வார்த்தைகளை சொல்லி நீ அனுப்புறது மேலானது. எதையாவது கொடுத்து அவங்கள மட்டமாக பேசி அவங்க மனசு வருத்தப்படுத்துறதை விட. நண்பர்களே, என்ன நினச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம? அல்லாஹ் தலைகீழ ஆக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாவுக்கு? உன்னை அதை மாதிரி நாளைக்கு கொண்டு போய் நீயும் அம்மா வயிற்றுல 10 மாதம் தான் இருந்தா, அவங்க 10 மாதம் தான் இருந்தாங்க. இல்லை நீ 20 மாதம் உட்காந்துருந்தியா, இல்லை அவங்க 4 மாதத்தில் வெளியே வந்தாங்களா? உன்னை அல்லாஹ் கொடுக்கும் நிலையில் உன் கையை ஆக்கி அவங்கள வாங்கும் நிலையில் அல்லாஹ் ஆக்கினானே, தலைகீழ மாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாஹ் தாலாவுக்கு? உன் பையனை அந்த மாதிரி ஆக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன் பொண்ணை அந்த மாதிரி ஆக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் பையனை நாளைக்கு டிகிரி படிக்க வச்சு அல்லாஹ் தாலா அவனை நாளைக்கு அதிகாரி ஆக்குறதுக்கு எவ்வளோ நேரம் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுக்கு? எத்தனையோ டீ கடையில் வேலை செய்தவர்கள் எல்லாம், எத்தனையோ கிலாஸ் கழுவியல் எல்லாம் அல்லாஹ் தாலா பிரதமராக ஆக்கி காமிச்சிருக்கான் அல்லாஹ் தாலா. அல்லாஹ்னால முடியாதா? அல்லாஹ் ஜல்லஷா நாடினானே. ஆனால் உன் பையனை அந்த மாதிரி நிலை கொண்டு போய் அவனை மேலே கொண்டு வரதுக்கு என்ன நேரம் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுக்கு? மரியாதையா பேசு. நான் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வ கௌலும் மஅரூஃபுன் வ மஃபிரத்துன் கைரும் மின் சதகத்தின் யத்பவுஹா அதா. 4 காசு கொடுத்துட்டு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு அவர்தானங்க கல்யாணம். நான் தான் கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், பத்திரிக்கை அடிக்க காசு இல்லைன்றாரு. நான் தான் அரிசி பொருள் வாங்கி கொடுத்து கல்யாணத்துக்கு நான் தான் கொடுத்தேன். இந்த செய்தி அவர்கிட்ட போய் கேட்டுச்சு. என்ன வருத்தப்படுற? இன்னும் ஏன் கேட்குறீங்க? கொமுருக்காரின் வந்து வீட்டு வாசல் இருந்தால் பெக்க மட்டும் தெரியுது, கட்டி கொடுக்க துப்பு இல்லை, மேற்க புள்ள பெக்கிறா. அரே பாவிகளா, ஒன்னால முடிஞ்சா 1000 ரூபா கொடு, 5000 ரூபா கொடு, இல்லையே போயிட்டே இரு. உன்னை நம்பி அவ பிறகுல அல்லாஹ் நம்பி தான் பிறந்தான். நீ பொத்த சேர்த்து வச்ச சொத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாஹ்வுக்கு? ஒரே ஒரு அல்லாஹ் தஆலா ஏதோ கிட்னி ஃபெயிலியர், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு மாற்றம், நுரையீரல மிஸ்டேக்னு சொன்னா வீட்டை வச்சு செலவு பண்றான். 50 லட்சம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றான். இங்க இருந்து வேற கிட்னி மாத்துறதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ண வைக்கிறான். நீ வாழ்நாளெல்லாம் சம்பாரிச்ச ஒட்டுமொத்த காசை ஒரே நாளில் கொண்டு பில்லு கட்டுற மாதிரி அல்லாஹ்வுக்கு ஆக்க வைக்க முடியாதா? கொண்டு போ, அப்பல்லாவுக்கு போ, ராமச்சந்திராவுக்கு போ, மாற்ற முடியாது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுக்கு. நண்பர்களே, முடியும். அதான் அந்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லுகிறான், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடு. காசு கொடுக்கறது ஒரு பக்கம், பணம் கொடுக்கறது ஒரு பக்கம், உன் செல்வங்களை செலவழிக்கிறது ஒரு பக்கம், மனுஷனா மதி. உன்னை தேடி வந்தான கண்ணியப்படுத்த அவர்களை, நல்ல வார்த்தை சொல்லு. யார் யாருக்கு எந்த கண்ணியமோ அந்த கண்ணியத்தைப்படுது. உன்னை தேடி ஒருத்தன் குதிரையில வந்தாலும் சரிதான், அவர்களை கண்ணியப்படுத்தி 4 வார்த்தை பேசி அவர்களுக்கு தேவையானதை கொடு என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ எது சொல்ல வந்தே அன்பர்களே, நம்முடைய உடலுக்கு அல்லாஹ் சில கட்டளைகளை இட்டு இருக்கிறான். நீ தொழுகு, நீ நோன்பு வை, ஜக்காத்து கொடு. நம்ம கல்புக்கு சில கட்டளை எல்லாம் இட்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எந்த மனிதர்கள் மேலும் என் மனதிலே கசப்பு இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கொள். அவர் சரியில்லைங்க, என்னங்க பெருசா பாவும் ஆடுறாரு, அவரு ஒரு குணமாக சரியில்லைங்க என்று பிறரை கூட கசப்பு வைக்காத. யார் மேலேயும் கல்புல கசப்புணர்வு வைக்காதே. யாரை பற்றியும் உள்ளத்தில் தப்பா நினைக்காதே. அல்லாஹ் சொல்றான், வலா துஆக்கிற அல்லாஹ் இடத்துல, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. யா அல்லாஹ்,
ஈமான் கொண்ட யாரை பற்றியும் என்னுடைய கல்விலே கசப்புணர்வு, ஒரு வருத்தம், ஒரு சின்ன கசப்பு கூட என் உள்ளத்தில் இல்லாம என் கல்வை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாட்ட போகும்போது உன் கல்வி எப்படி பரிசுத்தமா இருக்கணும், கழுவி காய போட்ட துணி மாதிரி பரிசுத்தமா உன்னுடைய கல்வி இருக்கணும். அந்த கல்வில யாரை பத்தி ஒரு சின்ன புள்ளி கூட உன் கல்வில இருக்கக்கூடாது. அந்த மாதிரி என் கல்வை நீ ஆக்கு அல்லான்னு அல்லாட்ட துவா செய்யுங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். இதெல்லாம் அல்லாஹ் உத்தரவு இல்லையா அன்பர்களே? தொழுகுக்கு அல்லாஹ் உத்தரவு தான், யார் இல்லைன்னு சொன்னா. அப்ப இந்த கல்புக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், அதன் பக்கம் சிந்தனை செய்ய வேண்டாமா? நாம யாருக்கு சொன்னா? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு தாங்க சொன்னான். அப்ப யார் தன் உடலை அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹீன்கள் என்ற பட்டம் கொடுக்கிறான். யார் தன் கல்பை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷுஹதாக்கள் என்ற பட்டம் கொடுக்கிறான். யார் தன்னுடைய ரூஹை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சித்தீகீன் என்ற பட்டத்தை கொடுக்கிறான். ரூஹ சுத்தம் பண்றதுனா என்ன அர்த்தம்? கல்ப சுத்தம் பண்ற பாடமே சொல்லி முடிக்கல. ரூஹ சுத்தம் பண்ற பாடம் அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை ஆயத்துகள்ல குர்ஆன் இன்னக்க மையித்தும் வ இன்னஹும் மையித்தூன், அதை இங்கே விளக்கம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, வேணா வந்து கேட்டுங்க. அடுத்து யார் தன் சிர்ரை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை நபிமார்களோடு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஒரு மனிதனை இன்று ஆசைப்பட்டு யார் நபியாக ஆக முடியாது, ஆனால் நபிமார்களோடு இருக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள் நபிமார்களோடு அவர்களை வைக்கிறேன். உமையுத்தே இல்லை, உங்களை யாரா இருந்தாலும் சரியே, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரியே, உங்களை யாராவது அற்பம் என்று கருதக்கூடிய ஒரு எளிமையான மனிதனாக இருந்தாலும் சரியே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பீர்கள். ஆனால் உமையுத்தே இல்லாஹ வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதாய் வ சாலிஹீன். சொர்க்கத்தில் நிறைய அந்தஸ்துகள் இருக்கிறது. நபிமார்கள் இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்லுவாங்க. அந்த அந்தஸ்தில் நபிமார்களோடு சேர்ந்து அவர்களை இருக்க வைத்து விடுகிறேன். இவர் நபியாக மாட்டார். யாரும் இப்ப முயற்சி நபியாக போக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா முடித்து விட்டான். ஆனால் நபிமார்களோடு சேர்ந்து இருக்கலாம். நீங்க அமல் செய்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோடு நம்மளை வச்சிருப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தீங்கன்னா, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் யாரை பத்தியாவது வந்து சொல்ல வந்தாங்கன்னா, யாரை பத்தி என்று சொல்லாதீங்க, நான் ஆசைப்படுகிறேன் மொத்த மக்கள்ல யாரை பத்தி என் மனசுல அணுவத்தன்னு கூட கசப்பு இருக்கக்கூடாது, அவர் மேல வருத்தம் இருக்கக்கூடாது, யாரை பத்தியும் மட்டமா நினைக்கக்கூடாது, எல்லோரையும் நல்லவர்களாக எண்ணியவனாக அல்லாஹ் இடத்தில் செல்ல நான் ஆசைப்படுகிறேன், யாரை பற்றியும் என்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க என்று பெருமானார் தடுத்து விடுவார்கள். யாரை பற்றியும் யாரும் வந்து சொல்வதற்கு கூட பெருமானார் சொல்ல அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நாம் டீ வாங்கி கொடுத்து எக்ஸ்ட்ரா பிரியாணி வேறு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்து நல்லா சொல்லு அவரை பற்றி, இவ்வளோ நான் கூட நல்லவர் நினச்சிட்டு இருந்தேன், ஓ இப்படிப்பட்ட ஆளா அவரு, நல்லா சொல்லுன்னு கேட்குறோமே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தா இது? யார் அந்த பெருமானாரை பரிபூர்ணமாக பின்பற்றி வாழ்கிறீர்களோ ரசூலுல்லாஹ்வோடு உங்களை வைத்திருப்பேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து வைத்திருப்பேன்னு சொல்றான். அப்ப அன்பர்களே, அல்லாஹ் தஆலா 4 அந்தஸ்துகள் சொல்றான். இப்போ நம்ம எந்த அந்தஸ்து இருக்கோம் யோசிக்கிறோமா? என்னாச்சு எதில் நம்ம இருக்கிறோம்? நம்ம இஸ்லாத்தில் வளர்கிறோமா என்ன பார்க்குறோமா? நம்ம துனியாவில் வளர்றாங்களா? படிப்பில் ஒருத்தன் கேட்டோம், என்னடா படிக்கிற? டேய் தம்பி என்ன படிக்கிறேன்னு கேட்டோம். 8ஆம் கிளாஸ்ன்னு நான். திரும்ப நீங்கள் வெளிநாடு போயிட்டு 4 வருஷம் மலேசியன் திரும்ப வந்தீங்க, தம்பி என்ன படிக்கிற? 8ஆம் கிளாஸ். என்னடா போன வாட்டி வந்து 8ஆம் கிளாஸ்ன்னு இப்பயும் அதான் சொல்லிட்டு இருக்கிற, முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில், ப்ளஸ் 2 படிக்கணும் நீ, இல்லை சார் அதே திரும்பி படிச்சுட்டு இருக்கிறேன்னா என்னடா சொல்கிறேன்னு கேட்போம். அதே 8ஆம் கிளாஸ் இருந்தான்னு சொன்னான். போன வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒருத்தன், ஜி அவன் சின்ன குடிசை வீட்டில் இருந்தான், திரும்ப 40 வருஷம் வெளிநாடு பட்டு இப்போ அதே வீடு தான், என்னடா வாழ்க்கையில் முன்னேறேன்னு கேட்கணும். நண்பர்களே, நாம் இந்த உலகிலே ஒருத்தருக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன போனார்? போன சஃபரில் வந்தேன் கல்யாணம் ஆச்சு, இந்த சஃபரில் வந்து அவர் புள்ள பிறந்துச்சுன்னா 8 சஃபர் வந்துட்டாருங்க இன்னும் புள்ள பிறக்கலன்னு என்னையா கல்யாணம் முடிச்சேன்னு கேட்போம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அன்பர்களே அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்குறோம். மார்க்கத்தில் எந்த ஸ்டேஜை நீ போயிட்ட யோசிக்கிறோம்? அதை பற்றி சிந்தனையே கிடையாது. காலையில் எந்திரிச்சோமா, சாயா குடிச்சோமா, நாஷ்டா சாப்பிட்டோமா, இட்லியா தோசையா, இட்லிக்கு சட்னியா சாம்பாரா, மதியானம் வீட்டில் பிரியாணியா, கோழி பிரியாணியா, ஆட்டு பிரியாணியா, சிந்தனை முழுசும் சாப்பாடு, சம்பாதிக்கிறது. நல்லா சம்பாதிக்கணும் சார். ஷேഖனா சொல்லுவாங்க, ஷம்சுல் ஆரிஃபீன் சர்கார் ஃபைஸ்னா, என் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குப்பா? நல்லா சம்பாதிக்கணும். ஏங்க அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். நல்லா சாப்பிடணும்பா. ஏன்பா? அப்போ தான் நல்லா சம்பாதிக்க முடியும். சாப்பிட்றது, சம்பாதிக்கிறது. ஏர்னிங் டு ஈட்டிங், ஈட்டிங் டு ஏர்னிங். முடிஞ்சு போச்சா? இதுலேயே வாழ்க்கை முடிஞ்சு கபரஸ்தான் போய் சேர்ந்துடலாம். அன்பர்களே, 5 நிலைகளை எல்லாம் சொல்லி காட்டலாம் இந்த ஆயத்தில். இந்த ஆயத்துடைய ஷரஹ நாம் செய்ய ஆரம்பித்தா அசர் ஆயிரும். இந்த ஆயத்துடைய விளக்கம் சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம் என்ற அந்தஸ்து ஒன்று இருக்கிறது, முஃமின் என்ற அந்தஸ்து இருக்கிறது, முஹ்சின் என்ற அந்தஸ்து ஒன்று இருக்கிறது, அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா ஹனீஃப் என்ற அந்தஸ்து இருக்கிறது, அதுக்கடுத்து ஹலீல் என்ற அந்தஸ்து. ஹலீல் என்றால் அல்லாஹ் தஆலா இடத்தில் முற்றிலும் தன்னை
சரணாகதி ஆக்கிய அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய அல்லாஹ்வின் நேசராக அல்லாஹ்வின் காதலராக வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாதிரி இப்ராஹிமுடைய அந்தஸ்தை நீங்கள் போய் சேருங்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் உயிர் நண்பராக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டான். அந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வை உங்களுடைய உயிருக்கு உயிரான காதலனாக நீங்கள் ஆக்குங்கள் என்று அல்லாஹ் அந்த கடைசி அந்தஸ்தை விளக்குகிறான். அன்பர்களே, நமக்கு இஸ்லாம்னா தெரியணும், ஈமான்னா தெரியணும், இஹ்சான்னா நமக்கு தெரியணும். ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் இது, புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க, இப்படி இப்போ சஹாபாக்கெல்லாம் நிறைஞ்சு உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் உள்ளே வர்றாங்க. சஹாபாக்கு திரும்பி பார்க்குறாங்க, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது, யாருன்னே தெரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க. சஹாபாக்கெல்லாம் யார் பா இவரு, நம்ம முன்ன பின்ன பார்த்தது இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. நேராக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒட்டி தன்னுடைய முட்டி ரசூலுல்லாஹுடைய முட்டியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒட்டி உட்காந்துக்கிறாங்க. ஒட்டி உட்காந்துட்டு பெருமானாட்ட கேட்டாங்க, இஸ்லாம் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? விளக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஈமான் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? விளக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இஹ்சான் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ஏபா முடிச்சுக்கணுமா? மணி ஆச்சுப்பா, 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம், இன்னொரு 5 நிமிஷம். அடுத்து இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வ இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு வழிபா வணங்க வேண்டும், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும், அது இஹ்சான். சொல்லுங்க. 15 நிமிஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல். இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தரேன். ஜஸாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானா. சார் எப்படியும் 1:40க்கு முடிச்சிடலாம். துவா குத்துபாவதி முடிச்சிடலாம் சார். குத்துபா துவா சலாம் 1:40க்கு முடிச்சிடலாம் சார். ஜி வளைஞ்சிங்களா ஜி? அப்போ என்ன சொன்னாங்க? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. இஹ்சான் என்பதற்கு விளக்கம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை பார்ப்பதை போல. இது பேர் முஷாஹதான்னு சொல்றது. தொழுகையில் நீ அல்லாஹ்வை பார்த்து வணங்கணும். வ இல்லம் தகுன் தராஹு, நீ அப்படி அல்லாஹ்வை பார்க்கலைன்னா ஃபஇன்னஹு யராக், இதுக்கு முராக்கபான்னு சொல்றது. அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்க அந்த உணர்வோடு நீ வணங்கணும். இதான் இஹ்சான், 3வது அந்தஸ்து. ஃபர்ஸ்ட் இஸ்லாம், 2வது ஈமான், 3வது இஹ்சான். சொன்னா அது இஹ்சானா என்னன்னு கேட்குறாங்க. பெருமானார் சொன்னாங்க, அந்த உணர்வோடு வணங்குறதுக்கு பேர் இஹ்சான் என்று சொன்னாங்க. நண்பர், இன்னைக்கு காலையில் ஃபஜ்ர் தொழுதோம், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பேர் அந்த உணர்வில் தொழுதோம், எவ்வளோ பேருக்கு அந்த உணர்ச்சி நம்மகிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ ஜும்மா தொழு போகிறோம், இன்ஷா அல்லாஹ் அந்த உணர்வில் தொழுவோம். ஒன்று முஷாஹதால தொழுவுங்க, அது முராக்கபால தொழுவுங்க. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ். இஹ்சான் 2 பகுதி இருக்கு. ஒன்று அல்லாஹ்வை நேரில் பார்த்து வணங்குதல். பெருமானார் சொன்னாங்க, இன்னல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழக்கூடியவன் அல்லாஹ் இடத்துல ரகசியம் பேசுகிறான்ட்டாங்க. எல்லா இடத்துல பேசுகிறான். அப்போ சிந்தனை முழுசும் முற்றிலுமாக அல்லாஹ் பக்கம் இருக்கணும். முற்றிலும் அவன் கவனம் அல்லாஹ் பக்கம் தான் இருக்கணும். தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் உன் சிந்தனை அல்லாஹ்வை தவிர வேறு பக்கம் போகவே கூடாது. இதுக்கு பேர் இஹ்சான். தெரிஞ்சுங்களா? சரி, முடிஞ்சுங்களா? கேள்வியில் கேட்டாங்கல்ல, கேட்டவர் எந்திரிச்சு வெளியே போயிட்டார். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போய் அவங்க பாருங்கள், கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னாங்க. சாபுக ஓடுறாங்க, பார்த்தா எங்கள் தெருவில் காணவே காணும். இப்போ பள்ளிவாசல் இறங்கினா அடுத்த நிமிஷம் பின்னாடி போனால் இங்கே இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருப்பாரா இருக்கும். போய் தேடுறாங்க, தெருவிலேயே காணும், எங்கேயுமே காணும். அவர் யாரும் சொல்ல, அப்போ எங்கேயுமே காணான்னு சொல்கிறாங்க. வந்தது யார் தெரியுமா உங்களுக்கு? அதாக்கும் ஜிப்ரீல், ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களிடத்திலே வந்தார்கள். லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி வந்தார்கள் என்று சொன்னார். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவிலே, கதை நினச்சிக்காதீங்க, கப்சா நினச்சிக்காதீங்க. நீ நம்பாம இருந்தாலே இது ஈமான் போயிடும். ஏன்னா புகாரி ஷரீஃபுடைய சையான ஹதீஸ் இது. நம்பாம இருந்தால் ஈமானுக்கு ஆபத்து. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். மனித உருவத்திலே சாதாரண நம்மளை மாதிரி ஒரு மனிதராக வந்து பெருமானார் முன்னாடி உட்காடுறாங்க. அனைத்து சஹாபாக்களும் அவங்கள பார்க்குறாங்க. எல்லோரும் சஹாபாக்களும் அவங்கள பார்க்குறாங்க. அவங்களுடைய பேச்சையும் கேட்கிறார்கள். ஆச்சரியமா போயிடுது. இப்போ எதுக்கு வந்தாங்க? பெருமானார் சொன்னாங்க, அதாக்கும் ஜிப்ரீல், ஜிப்ரீல் உங்களிடத்திலே வந்தார்கள். லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்கள் தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. மார்க்கம் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. அப்போ அன்பர்களே, நாம் என்ன விளங்கிட்டோம் இன்னைக்கு? தீன்தாரிங்க. அவர் எப்படி சொல்றீங்க? கரெக்டாக தொழுகெல்லாம் போயிடுறாருங்க. 5 நேரம் தொழுதா தீன்தாரி. அப்புறம் அவர் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டாருங்க, இப்போ பெரிய தீன்தாரி. அப்புறம் தாடிலாம் வச்சிருக்காருங்க, ரொம்ப பெரிய தீன்தாரி. தொழுகிறாருங்க,
தர்மம் செய்கிறாருங்க. இப்போ நம்ம இடத்துல இதுதான் அளவீடு அன்பர்களே, இதோட முடிஞ்சிச்சு. தெரிஞ்சுங்களா? தொழுதல், ஈமான் என்றால் தொழுதல், நோன்பு வைக்குதல், ஜக்காத்து கொடுக்குதல், ஹஜ்ஜி, இது எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது. இஸ்லாத்தின் கடமைகள் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். அடுத்தது ஈமான். இதுக்கு அடுத்த அந்த ஈமான் என்ன? அல்லாஹ்வை கொண்டும், மலக்குகளை கொண்டும், ரசூல்மார்களை கொண்டும், வேதங்களை கொண்டும் 7 வஸ்து பெருமான சொல்றாங்க. அத்தனை ஈமான் கொள்வது. நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்பதை ஈமான் கொண்டால் தான் உண்மை மூமினாக ஆக முடியும். இது அடுத்தது ஈமான். அடுத்தது இஹ்சான், முஹ்சின். இந்த இஹ்சான் வர்ற வரைக்கும் காமிலான ஈமான் வரவே வராது. புகாரி ஹதீஸ் சொன்ன இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமன் அஹ்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்சினுன். இஹ்சானுடைய நிலையிலே யார் அல்லாஹ் தஆலாவுக்கு அடிபணிகிறார்களோ அவர்கள் தான் தீனிலே பரிபூர்ணமாக உள்ளவர்கள். அன்பர்கள், இஹ்சான் நம்மகிட்ட இருந்துச்சுங்களா? இஹ்சான்னா என்ன? தொழுகை தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நீ அல்லாஹ்ட்ட பேசணும், அதுக்கு பேர் இஹ்சான். அல்லது அல்லாஹ் உன்கிட்ட பேசுகிறான்ற உணர்விலேயே தொழுகணும். அது எப்படி வரும்? தொழுகை மட்டுமா இபாதத்? ஒரு மூமினுக்கு தொழுகை மட்டும் இபாதத் அல்ல, அவன் தூங்குவதும் இபாதத் தான். ஒரு மூமின் குளிப்பதும் இபாதத் தான், வியாபாரம் செய்வதும் இபாதத் தான், மனைவியை பார்ப்பதும் இபாதத், நீ வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறதும் இபாதத், ஒரு மூமின் சாப்பிடுவதும் இபாதத், மலம் ஜலம் கழிப்பதும் இபாதத். அப்படின்னு அர்த்தம் என்ன? 24 மணி நேரமும் நீ அல்லாஹ் விட்டு உன் சிந்தனை வேற பக்கம் திருப்பதற்கு அனுமதியா இல்லைன்றான் ராஜா. இந்த நிலை அடுத்த முஹ்சினான நிலை. இப்போ நம்ம மார்க்கத்தில் எந்த நிலையில் இருக்கிறோம் அன்பர்களே? கைசேதமாக இருக்குது நம்முடைய நிலைகள். இஸ்லாம் வந்திருக்கிறதா, ஈமான் வந்திருக்கிறதா, இஹ்சானில் நம்ம வந்துட்டோமா பார்க்கணுமா இல்லையா? துனியாவை முன்னேறதை பார்க்குறோமே, ஆகிரத்தின் பக்கம் முன்னேறதை நம்ம பார்க்க வேண்டாமா? குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நீங்கள் ஜும்மா தொழுகிற நேரத்தில் யோசிச்சு பாருங்க. தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் நான் முன்னாடி தான் நிற்கிறேன் ரப்பே, என் முன்னாடி நீ தான் இருக்கிற அல்லாஹ், என்னை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், நான் உன் முன்னால் இருக்க உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். பெருமானா சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதன் தொழ நின்று விட்டால் அவனுக்கும் அவன் முசல்லாவுக்கு நடுவில் அல்லாஹ் இருக்கிறான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அல்லாஹ் எங்கே போய் தேடுற? அல்லாஹ் எங்கேயோ 7 வானத்துக்கு மேலே அரிசி ஒன்று இருக்குதான், அந்த அரிசிக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானா, அவன் அங்கேருந்து நம்மளே அப்படியே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கிறானா. இன்னும் பி குல்லி ஷைஇன் பஸீர். ஜி இப்போ கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்கன்னா முதலாளி உட்காந்து பார்ப்பார், டிவியில் ஃபோனில் பார்க்குறாரு. அந்த மாதிரி அரிசியில் உட்காந்து அல்லாஹ் தாலா கனெக்ஷன் கொடுத்து இங்கே உட்காந்து அல்லாஹ் பார்த்துருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கான் ரொம்ப பேர். நம்மை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னல் நீ தொழக்கூடியவனுக்கும் இன்னல்லாஹ் பைனஹு வ பைன கிப்லத்திஹி, உனக்கும் கிப்லாவுக்கும் மத்தியில் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் முன்னாடி தான் நீ நிற்கிற, நீ அந்த உணர்வை நீ கொண்டு வா. பெருமானா சொன்ன அல்லாஹ் குர்ஆன் சொல்ற இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன் பிடரி நரம்பை விட நெருக்கமாக உன் கூட நான் இருக்கிறேன், உன்னுடன் நான் இருக்கிறேன், உன் பிடரி நரம்பை விட நெருக்கமாக உன் கூட இருக்கிறேன். அப்ப அன்பர்களே, அல்லாஹ்வை உன் கூட வச்சு பார், உன்னிலே வெளியிலே அல்லாஹ் கூட வச்சு பார். வஹுவ மாக்கும், அல்லாஹ் இஸ் வித் யூ, உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும், wherever you will be, நீ உலகத்தில் எந்த மூலையில நீ இருந்தாலும் சரிதான், உன் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உன்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை நம்மிலே கொண்டு வர வேண்டும் என்பர்களே. அதைத்தான் ஷேகுமார்கள் நமக்கு சொல்லித்தரான். இன்னொரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன், நீண்ட விளக்கங்கள் இந்த நேரில் சொல்ல முடியாது, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவானே. ஆனால் மற்ற நேரங்கள் நீங்கள் வாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரில் இருப்போம், நீங்கள் வாங்க. ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன அஃதலல் ஈமான், பெருமானா சொல்லி காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஃதலல் ஈமான், ஈமானிலே உச்சகட்டமான ஈமான் எது? ஒரு மனுஷன் மூமினா இருக்கிறான், உச்சகட்டமான ஈமான் எது? இன்ன அஃதலல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த, நீ எந்த நேரத்திலே உலகில் எந்த மூலையில் இருந்தாலும், நீ கடை தெருவில் இரு, நீ வீட்டில் இரு, நீ பள்ளிவாசல் இரு, நீ வெளியில் இரு, எங்கே வேணா நீ சுத்து, பைக்கில் போ, காரில் போ, ஃப்ளைட்டில் போ, எங்கே நீ போனாலும் எந்த இடத்திலே நீ இருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்விலேயே நீ இருக்க வேண்டும். இதுதான் ஈமானிலே உச்சகட்டமான ஈமான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஞ்சபட்சம் அதுக்கு ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. எவ்வளோ நேரம் நீ அந்த உணர்வில் இருக்கிறியோ நீ சாதாரண மூமின், அஃதலுல் மூமின், சிறந்த மூமின். நீ அல்லாஹ் என் கூட உணர்வு இருக்கிறான்ற உணர்வு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இருந்த 5 நிமிஷம் சிறந்த மூமினாக இருந்திருக்கிற, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இருந்த 1 மணி நேரம் சிறந்த மூமினான்னு இருந்திருக்கிற, 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் அந்த உணர்வு இருந்துச்சு,
12 மணி நேரம் நீ சிறந்த மூமினாக இருந்திருக்கு. ஏன்னா அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு அந்த உணர்வு உனக்கு இருந்துச்சுன்னா போய் பேசுவியா, ஏமாத்துவியா, இன்னொருத்தனு காசு துரோகம் செய்வியா, யாரையாவது குறை பேசுவியா, ஒருத்தனை பற்றி கீபத்து வாயில் வருமா, புறம் பேசுவியா? நீ யாரை பற்றி புறம் பேசுகிறாயோ அவன் பக்கத்தில் நின்று இருந்தான்னு சொன்னால் நீ புறம் பேசுவியா? யாரை பற்றியாவது பேசணும்னு நினைக்கிற, அவன் பேச்ச ஆரம்பித்தா அவர் வந்து பைக்கில் இறங்கிட்டார், இப்போ பேசுவியா? பேச்சே மாற்றிடுவான். இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவியா? பேச்சே மாத்துற, ஏன் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு? இவரையும் ஒன்னையும் நீ யார்கிட்ட பேசுகிறையோ அவரையும் இந்த 3 பேரையுமே படைச்ச ரப்பு பார்த்துட்டு இருக்காங்க கூட உண்டு. மாயக்கூனும் நஜுவா சலாசத்தின் இல்லாஹு ராபியஹும், நீங்கள் 3 பேர் ரகசியம் பேசுவதில்லை, 4வது நான் கூட தான் இருக்கிறேங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீ 3 பேர் ரகசியம் பேசினா 4வது நான் கூட இருக்கிறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த அல்லாஹ் உன் கூட இருக்கிறாங்கிற உணர்வு உனக்கு இருந்துச்சா? அந்த உணர்வு இருந்தால்தான் நீ மூமின்கள் சிறந்த மூமினாக நீ இருக்க முடியும். அன்பர்களே, அந்த உணர்வுகளை நம்ம இடத்திலே கொண்டு வர வேண்டும், முஸ்லீமாக ஆக வேண்டும். நம்ம பேர் முஸ்லீம்னா யாருங்க? முஸ்லீம்னா நாங்களாம். மூமின்னா யாருங்க? ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? அது கூட தெரியல. முஸ்லீம்னா யாரு, மூமின்னா யாரு? அதை கூட சிந்திக்காமல், மார்க்கத்தை பற்றி அறவே சிந்தனை இல்லாமல் காலையில் எந்திரிச்சிருந்து சாயந்தரம் வரைக்கும் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, வீடு கட்டுறது, புள்ள வைக்கிறது, கல்யாணம் முடிக்கிறது. நம்ம சிந்தனை முழுசும் துனியா 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 துனியா. குறைஞ்சபட்சம் இஸ்லாம்னா என்ன தெரிஞ்சுக்கோமா? இல்லை சொன்னானே இப்படி முஸ்லீமுடைய அடுத்த அந்தஸ்து மூமின்னு சொல்கிறான். அத்தையாத்தில் அல்லாஹ் மகஃபிலி வலி வாலிதிய வலி உஸ்தாதி வலி ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத். முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் மன்னிச்சிரு, மூமினான ஆண்கள் பெண்களையும் மன்னிச்சிரு. ஏன்னா மூமின்னா என்ன, முஸ்லீம்னா என்ன? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு போல தெரியுது. என்ன அந்த வித்தியாசம்? சிந்தனை வருதா? உலமாக்கிட்ட போய் கேட்குறோமா, என்னங்க வித்தியாசம் சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இஸ்லாம்னா என்ன அல்லாஹ் சொல்கிறானே, நீ முஸ்லீமாக ஆகுங்கிறான், மூமினாக ஆகுன்னு சொல்கிறான், முஹ்சினாக ஆகுன்னு சொல்கிறான், ஹனீஃபாக ஆகுன்னு சொல்கிறான், ஹலீலாக ஆகுன்னு சொல்கிறானே. எப்படி நம்ம ஆகிறது, அடுத்த அந்தஸ்து எப்படி போகிறது என்பதை நாம் கேட்டு தெரிவதில்லை என்பர்களே. இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகணும்னு சொன்னால் 4 பேர்ட்ட கேட்கணும், எந்த வழியாக போகலாம், எப்படி போட்டால் ஷார்ட்கட்டு, இந்த வழியாக போகலாமா, அந்த வழியாக போகலாமா, பஸ்ஸில் போகணும், எப்படி போகணும், எந்த பஸ் வசதி கேட்குறோமே. ஒரு ஊருக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு வேலை தேடணும், ஒரு படிக்கணும், +2 முடிச்சிட்டாரு, எந்த காலேஜில் படித்தா நல்ல வேலை கிடைக்கும், என்ன படிக்கலாம், அதை தேடுறையே. அல்லாஹ்வின் பக்கம் முன்னேற தேட வேணாம், அல்லாஹ்வின் பக்கம் நம் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு, நம் சிந்தனையை கொண்டு போகிறதுக்கு தேட வேண்டாமா, ஒரு முயற்சி வேண்டாமா அல்லாஹ்வின் பக்கம்? இப்படியே வாழ்க்கை போனால் என்ன அன்பர்களே, கொஞ்சமாவது அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனைங்க, அல்லாஹ்வை நெருங்குங்கள். ஏன்னா துனியா முடிஞ்சு போயிடும், எல்லாருக்குமே போயிடுவோம். மஹ்ஷரில் போய் அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறோம். எந்த அந்தஸ்தில் யார் போனோமோ அதுதான். சொர்க்கத்திலே போய் நிற்க போகிறோம், எந்த அந்தஸ்தில் யார் போனோமோ அங்கே தான். அங்கே போய் கவலைப்பட்டு நேரத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டோமே என்று கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக அன்பர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலாவின் பக்கம் முன்னோக்கங்கள். அல்லாஹ் குர்ஆனில் உத்தரவுப்படுகிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு அல்லாஹ்வின் பக்கம், ஓடு அல்லாஹ்வின் பக்கம், தேடு அல்லாஹ்வை நோக்கி வா என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் சிந்தனையை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா எந்த உத்தரவை நமக்கு வெளிரங்கத்திலே உத்தரவிட்டானோ அதையும் பின்பற்றுவோம். அந்தரங்கத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறானோ அதையும் நாம் செய்வோம். அல்லாஹ் தஆலா உண்மை அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நேசம் கொண்ட பாசம் கொண்ட அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபி சலாமத்தோடு நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நீண்ட வயது வாழ செய்வானாக. அல்லாஹ் தஆலா செல்வ வளங்களை உலகிலும் மறு உலக செல்வங்களையும் கொடுத்து அல்லாஹ் நம்மை உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் அல்லாஹ் வாழ செய்வானாக. முஸ்லிம்கள் எங்கு வாழ்ந்தாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகமெங்கும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ சிரமங்களை நீக்கி இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்து அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். கலிமாவை அறிந்து விளங்கி வாழ்ந்து கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.